குட்டீஸ், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கூட நம்ம ஷர்மி அக்கா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. ஷர்மி அக்கா எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் கடவுளோட கிருபையில. இன்னைக்கு இங்க கூட ஜாயின் பண்ணது உங்களுக்கு எப்படி ஃபீலா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சூப்பர். ஓகே, அப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம நம்ம பிரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. எல்லாரும் சூப்பரா பிரேயர் சாங் பாடியாச்சு. இப்போ நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்துடலாமா? Jesus loves the little children, all the children of the world. Red and yellow, black and white, they are precious in His sight. Jesus loves the little children of the world. Jesus cares for all the children, all the children of the world. Red and yellow, black and white, they are precious in His sight. Jesus cares for all the children of the world. Jesus died for all the children, all the children of the world. Red and yellow, black and white, they are precious in His sight. Jesus died for all the children of the world. குட்டீஸ், எல்லாரும் சூப்பரா வந்து ஆக்ஷன்லாம் பண்ணீங்க. ரொம்ப அழகா இருந்தது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏசப்பாவை பிரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ண போறோம். பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? தேவ வல்லம வந்தா
ஓகே குட்டீஸ், எல்லாரும் ஃபெய்த்ஃபுல்லாக நல்லா வர்ஷிப் பண்ணிட்டோம். இப்போ நமக்காக சூப்பரான ஸ்டோரியோட நம்ம ஜெஃப்ரி அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாமா? பிரைஸ் லாட் குட்டீஸ், திரும்பியுமா இந்த ஒரு பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக அண்ணா உங்களை வந்து மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த வாரம் ப்ரோக்ராமில் பைபிள் ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சவுல், அந்த சவுலை வந்துட்டு சாமுவேல் இருக்காங்க இல்லையா, போய் ராஜாவாக அனாயிட் பண்ணுவாங்க. யாருக்கு ராஜாவா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாத்துக்குமே ராஜாவாக அனாயிட் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குன்னு ராஜா கிடையாது. ஓகே, இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துறதுக்கு இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் மூலமா தான் ஆண்டவர் வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ அப்படி வழி நடத்திட்டு தான் போயிட்டு இருந்தப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சதுனால ஆண்டவர் வந்துட்டு எவ்வளோ சொல்றாரு, ராஜாக்கள் இல்லாம நாங்க இது இந்த காலத்துல எப்படி டெமோக்ராட்டிக்கா நடத்துறாரு, ஸோ அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி டெமோக்ராட்டிக்கா தான் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாருமே வந்துட்டு இல்லை எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டதுனால ஆண்டவர் வந்து அவங்களுக்கு பிரேயருக்கு பதில் அளிக்கிற விதமா சாமுவேல் மூலமா என்ன பண்றாங்கன்னா, ஒரு ராஜாவை உங்களுக்கு உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே சவுல் கிட்ட போனோம் அப்படின்னா, சவுலோட அப்பா வந்து அவர் பேர் கீஸ், அவர் பேர் என்னது கீஸ். ஓகே, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கழுதெல்லாம் இருந்துச்சு. அந்த கழுதையை வந்து திடீர்னு காணாமல் போனோடனே இந்த கீஸ் அப்பா இருக்கார் இல்லையா, அப்பா வந்துட்டு சவுலை பார்த்து சொல்கிறாரு, போய் அந்த கழுதையை தேடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எதை தேடி போகிறாங்க? கழுதையை தேடி போகிறாங்க இந்த சவுல் அப்படின்றவங்க. ஓகே, கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறப்போ முதல் நாள் ஃபுல்லாக தேடுறாங்க, காணும். ரெண்டாவது நாள் ஃபுல்லாக தேடுறாங்க, காணும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சவுல் மட்டும் தனியாக போகலாம், அவங்களோட வேலைக்காரரையும் சேர்த்து கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. அப்படி போகிறப்போ கேள்விப்படுறாங்க, இந்த ஊரில் வந்து சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாமுவேல் கிட்ட போய் நம்ம வந்து கேட்கலாம், நம்ம கழுதையை வேற காணுமே, அதை பத்தி நம்ம போய் விசாரிச்சுட்டு வரலாம், அவரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல என்ன பண்றாங்க, இந்த சவுலும் அவரோட வேலைக்காரரும் சேர்ந்து போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே டைம்ல சாமுவேல் கிட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, ஒன்னிய பார்க்கறதுக்கு கழுதையை தேடிட்டு ஒருத்தன் வருவான், அவன் தான் என்னோட இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையுமே வழி நடத்த போற ஒரு ராஜாவா இருப்பான். ஸோ அவன் ஒன்னிய வந்து பார்க்குறப்போ நீ என்ன பண்ண, அவனை ராஜாவா அனாயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சவுலும் அதே நேரத்தில் நம்ம அவருக்கு காணிக்க கொண்டு போகணுமா, எப்படி அவரை போய் பார்க்கணும்னு யோசிச்சுட்டே அவரை போய் பார்க்குறப்போ, ஓகே, வீட்டுக்கு வீட்டில் போய் நின்றுட்டு சாமுவேல் இங்கே வந்துட்டு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருந்தாரு சாமுவேல்னு சொல்லி, அவரை யாராச்சும் பார்த்தீங்களான்னு சொல்லி சாமுவேல் கிட்டே வந்து கேட்குறாங்க. உடனே சாமுவேல் சொல்றாரு, நான் தான்ப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே நீ வந்து கழுதையை தேடி தானே வந்திருக்கிற, 3 நாளைக்கு முன்னாடி காணாம போன கழுதையை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், அந்த கழுதை கரெக்டா உங்க வீட்டுக்கு போயிடுச்சு. நீ இப்போ இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒன்னியை தான் ராஜாவா நியமிக்க போறாரு அப்படின்னு சொன்னோன்னே சவுலுக்கு ஒரே ஆச்சரியம். நான் சும்மா ஒரு கழுதையை தான் தேடிவிட்டு வந்தேன், எங்க அப்பா கீஸ் சொன்னாரு கழுதையை காணும்னு சொல்லி, கழுதையை தானே தேடுறதுக்காக வந்தேன், நீங்க என்னடான்னா என்னைய போய் ராஜான்னு சொல்றீங்களே, பென்னியமின் கோத்திரத்திலேயே நான் தான் ரொம்ப சின்ன ஆளு, ஓகே, என்னைய போய் நீங்க ராஜான்னு சொல்றீங்களேன்னு சொன்ன உடனே சாமுவேல் சொல்றாரு, அந்த பென்னியமின் கோத்திரத்துல சிறியவன்னு நீ ஒன்னியே சொல்றல, ஆண்டவர் ஒன்னியே தான் பாக்குறாரு, ஆண்டவர் ஒன்னியே தான் இந்த மொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவா நியமிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு சாமுவேலும் அவங்கள போய் ராஜாவா அனாயிட் பண்றாங்க. ஓகே, அனாயிட் பண்ணிட்டு அபிஷேகித்து அவரை வந்து எல்லார்கிட்டையும் முன்னாடி வந்து சொல்றாங்க, இதுதான் வந்து இனிமே உங்களை வழி நடத்த போற ராஜா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே நம்மளோட சவுலை பார்த்து நல்லா சத்தமா சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் அந்த கதை முடியுது. எல்லாத்துக்கும் அந்த கதை புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இவங்க நம்ம சவுல் வந்து காணாம போயிடுச்சுன்னு சொல்லி தேட போன அந்த மிருகம் என்னது? கழுதை. ஓகே, ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், இந்த வாரத்தோட ஸ்டோரி உங்க எல்லாத்துக்குமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, திருப்பியுமா போய் அந்த 1 சாமுவேல் 9 அப்புறம் 10 இந்த அதிகாரத்தை 2 வாசிச்சு பாருங்க, இன்னுமே உங்களுக்கு ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ ஸோ மச், காட் பி வித் யூ ஆல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பராக ஒரு ஸ்டோரி கேட்டோம், த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் காட்ஸ் ப்ராஃபிட் அப்படின்ற டாப்பிக்கில். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம், நம்ம வந்து ப்ரோக்ராமோட இன்பிட்வீனில் வந்து ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின் இருக்கும், அதை வந்து 6 o'clock அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அந்த கொஸ்டினை நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, சவுல் வந்து என்ன ஆனிமலை தேடி அவர் வந்து போனார் அப்படின்றது தான். ஓகேவா?
கொஸ்டின் ரொம்ப 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 ஈஸி. உங்க எல்லாருக்கும் இப்பவே ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன். சவுல் வந்து எந்த அனிமல் தேடி அவர் வந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஸ்டின். ஸோ மறக்காம இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரை 6 o'clock சீக்கிரமா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு சென்ட் பண்ணிருங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம்னு போய் பார்த்துடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலயமா அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேரி ஸ்லேசரோட லாஸ்ட் எபிசோடு பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம் குட்டீஸ், லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக மேரி ஸ்லேசர் அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிச்சுட்டு வரோம்ல. அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி பற்றி நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? அவங்க ஆஃப்ரிக்காவில் போய் எப்படிலாம் ஊழியம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூ வீக்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம்ல. ஓகே, இன்னைக்கு அவங்களோட ஃபைனல் எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன ரீகேப் பார்த்துடலாமா அவங்கள பற்றி? மேரி ஸ்லேசர் அவங்க எந்த கண்ட்ரியில் பிறந்தாங்க பவின்? ஸ்காட்லாந்து கண்ட்ரியில். ஆமாம், ஸ்காட்லாந்து தேசத்தில் பிறந்தாங்க. மேரி ஸ்லேசர் கூட மொத்தம் அவங்க கூட பிறந்தவங்க வந்து 7 பேர். அவங்களையும் சேர்த்து மொத்தம் 7 பேர். அவங்க வந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாங்க. அவங்க அம்மாவோட அரவணைப்பின் மூலமாக அவங்க அம்மா வந்து ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொன்னதன் மூலமாக தான் மேரி ஸ்லேசர் ஏசப்பாவை தனது சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. தன்னுடைய தாயின் போதனையின் மூலமாக தான் மேரி ஸ்லேசர் அவங்க முழுமையான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் ஒரு மிஷினரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை அவங்க அம்மா மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து வந்தது. டேவிட் லிவிங்ஸ்டன் வந்து ஆப்பிரிக்காவில் போய் செய்த ஊழியத்தை தான் தொடரப்போவதா அவங்க வந்து ஏசப்பா கிட்ட தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அவங்க வந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியம் செய்ய கிளம்புனாங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் முதல்ல கலாபர் அப்படிங்கிற பகுதியில் போய் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து அதிகமான பிளேசஸ்க்கு அவங்க போய் அங்கே இருக்கிற மக்களிடத்துல ஏசப்பாவை பற்றி அதிகமாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எஃபிக் இன மக்களுடைய மொழியை கற்றுக்கொண்டு அந்த மக்களிடத்துல அவங்க மொழியிலேயே ஏசப்பாவை பற்றி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள்கிட்ட இருந்த பல விதமான மூட நம்பிக்கைகள், என்ன மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு? அவங்க வந்து நரபலி கொடுக்கறது, அப்புறம் வந்து அந்த ஆப்பிரிக்க இன தலைவர்கள் வந்து யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த தலைவரை மட்டும் இல்லை, அவரை அடக்கம் செய்யும் போது அவங்க குடும்பத்தார் அப்புறம் அவங்களுடைய வேலைக்காரங்க எல்லாரையும் கொலை செய்து அவங்களோட சேர்ந்து அடக்கம் பண்ணுவாங்களாம். இந்த மாதிரியான கொடூரமான சில மூட நம்பிக்கைகள்லாம் வைத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்வின் பேபிஸ் பிறந்தா அதை வந்து பிசாசுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த ட்வின் பேபிஸையும் என்ன செய்வாங்க? முட்புதரில் போட்டு கொலை செய்திருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளோட தாயை வந்து விரட்டி விட்டுடுவாங்க. இந்த மாதிரியான கொடூரமான மூட நம்பிக்கைகள்லாம் வந்து அந்த ஜனங்கள் கிட்ட ரொம்பவே நிலவி இருந்தது. ஸோ இதெல்லாம் கண்ட மேரி ஸ்லேசர் அந்த மக்களுக்கு வந்து முதல்ல சமூக மாற்றத்தை உண்டாக்கணும், அறியாமைங்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவாகிய ஒளியை வந்து அவங்க உள்ளத்தில் ஏற்ற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஏசப்பாவை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் சொன்னாங்க. ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் ஏசப்பா வந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சாங்க. மேரி ஸ்லேசர் வந்து எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க. எல்லா மக்களிடத்துலையும் ரொம்ப கரிசனையோட நடந்து கொள்ளுவாங்க. அதனால எல்லா மக்களும் மேரி ஸ்லேசரை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்க பவின்? ஆமா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் அவங்கள அன்போட கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம மேரி ஸ்லேசர் ரொம்ப நாள் ஓக்கியோங் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அதனால ஓக்கியோங்கிங் வெள்ளை ராணி அப்படின்னு கூட மேரி ஸ்லேசரை எல்லாரும் சிறப்பா அழைப்பாங்களாம். மேரி ஸ்லேசர் அந்த மக்களிடத்துல வந்து ஏசப்பாவை மட்டும் சொல்லாம, ஏசப்பாவை மட்டும் சொல்லி அந்த ஊழியத்தை மட்டும் செய்யாம அந்த மக்களிடத்திலேயே வந்து நிறைய சமுதாய மாற்றங்கள் எல்லாம் உண்டாக்குனாங்க. இதெல்லாம் பார்த்த அப்ப இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1892 அப்புறம் 1913 வந்து மேரி ஸ்லேசர் அவங்கள அந்த பகுதி மக்களுக்கு வந்து நீதிபதியா நியமிச்சாங்க. ஸோ பிரிட்டிஷ் அரசோட சாம்ராஜ்யத்தில் முதல் பெண் நீதிபதியா மேரி ஸ்லேசர் அவங்க தான் இருந்தாங்க. அந்த பெருமை வந்து அவங்களுக்கு தான் சேரும். மேரி ஸ்லேசர் அவர்களுக்கு கிடைத்த உயர் பதவிகள் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச உயர் பதவிகள் மூலமா ஏசப்பாவை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் சொல்றதுக்கு அவங்க வந்து ரொம்பவே பிரயாசப்பட்டாங்க குட்டீஸ். அது மட்டும் இல்லாம பிரிட்டிஷ் அரசு வந்து 1913 மேரி ஸ்லேசர் அவங்களுக்கு ஒரு விருது கொடுத்தாங்க. அந்த விருது என்னன்னா வெள்ளி சிலுவை அப்படிங்கிற ஒரு விருதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதன் மூலமா மேரி ஸ்லேசர் அவங்க மிகுந்த பாராட்டப்படத்தக்க ஒருவராக மாற்றினாங்க. அது மட்டும் இல்லை குட்டீஸ், ஏசப்பா வந்து ஒரு மனிதனை தன்னுடைய ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா அதற்கு வந்து நம்மக்கிட்ட நல்ல படிப்பு இல்லை அந்தஸ்து
திறமை இது மாதிரியான எந்த தகுதியும் தேவையே இல்லை. முழுமையான அர்ப்பணிப்பும் விசுவாசமும் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மேரி ஸ்லேசரே வந்து பெரிய சாட்சியாக இருந்தாங்க. மேரி ஸ்லேசர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஆப்பிரிக்க ஜனங்களுடைய நல்வழிக்காகவே போராடினாங்க. ஆப்பிரிக்க ஜனங்கள் எல்லாருமே வந்து ஏசப்பாவை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளணும்னு முழுமையான அர்ப்பணிப்போடவும் தேவனிடத்தில் கொண்ட விசுவாசத்தோடவும் அவங்க செயல்பட்டாங்க. அதன் மூலமாக பல ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. குட்டீஸ், மேரி ஸ்லேசர் அவங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் மலேரியா நோய் பாதிக்கப்பட்டுச்சுல்ல பவன், அதே போல் வந்து அதுக்கப்புறமும் 2-3 தடவை திரும்பவும் மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டாங்க. இது மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு காய்ச்சல் வந்ததுனால 1915 அந்த இயரில் வந்து அவங்களுக்கு ரொம்ப அந்த பக்க விளைவுகளால் ரொம்பவே வந்து உடல் நலம் பாதிக்கப்பட்டுச்சு. 1915 ஜான்வரி மாதம் வந்து அவங்க வந்து ரொம்ப நாள் தொடர்ந்து காய்ச்சலில் இருக்க ஆரம்பித்தாங்க. அவங்களால வந்து எந்த வேலையும் எழுந்து நடக்கக்கூட முடியாமல் இருந்துச்சு. அந்த டைமில் கூட வந்து கைவண்டியில் அவங்கள உட்கார வச்சு சில இடங்களுக்கு வந்து ஊழியம் செய்யறதுக்கு அழைத்துட்டு போவாங்களாம். அந்த மாதிரி கூட அவங்க போய் வந்து ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்களால போக முடியாத நேரங்களில் அந்த மக்களுக்காக அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஜெபித்து அந்த மக்களுடைய நல்வாழ்வுக்காக அவங்க வந்து வாழ ஆரம்பித்தாங்க. 1915 வருடம் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி அவங்க வந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்தாங்க. மேரி ஸ்லேசர் அவங்கள போல முழுமையான அர்ப்பணிப்போடும் முழு விசுவாசத்தோடும் நம்மளும் செயல்பட்டு மேரி ஸ்லேசர் அவங்கள மாதிரியே வந்து நம்மளும் வந்து என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நீங்களாம் செய்வீங்களா குட்டீஸ்? நீ செய்வியா பவன்? ஆமாம். நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்ச அளவு இயேசுபா தெரியாத ஜனங்கள்கிட்ட இயேசுபாவை பற்றி நமக்கு தெரிஞ்சதை நம்ம வந்து சொல்லணும். நீங்களாம் சொல்வீங்களா குட்டீஸ்? ஆமாம் தானே? ஓகே. நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக இயேசுபா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். நம்ம வந்து இயேசுபா கிட்ட நம்மளை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். ஓகே. ஸோ மேரி ஸ்லேசர் அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? முழுமையான விசுவாசத்தோடு இருக்கணும், அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு நியூ ஷைனிங் ஸ்டாரோட உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் பாய். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஷைனிங் ஸ்டாரில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாரை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து மெமரி வேர்ஸ் படிக்க போகிறோம். எல்லாரும் உங்க பைபிளை எடுத்து ரெடியா இருங்க குட்டீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. ரொம்ப ஈஸியான வேர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க குட்டீஸ். இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட் வந்துட்டோம், கிராஃப்ட் செக்மெண்ட். உங்களோட கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி ஆகுங்க. இன்னைக்கு நம்ம ஜினியக்கா வந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் உங்க எல்லாருக்கும் சொல்லி தர போறாங்க. பார்த்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஹலோ குட்டீஸ், இந்த கிராஃப்ட் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இன்றைக்கும் நாம் சூப்பரான ஒரு பேப்பர்லேயே ஒரு ஃப்ளவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அந்த ஃப்ளவர் செய்கிற என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாமா? Black, yellow and purple small bit of color paper, glue, scissor, ஒரு stick.
சூப்பரா இருந்துச்சுல்ல? சீக்கிரமா செஞ்சு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான செக்மெண்ட் வந்துட்டோம், குவிஸ் செக்மெண்ட். ஸோ இன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக லிசன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ உங்களோட நோட் எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க, சீக்கிரமாக ஆன்சர்ஸ்லாம் எழுதுங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ் என்னென்னு கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நம்ம போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த வருஷங்கள் எத்தனை? ஆன்சர் 430 வருஷம். செகண்ட் கொஸ்டின், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்படும் போது எகிப்தியரிடம் எவற்றையெல்லாம் கேட்டனர்? ஆன்சர் பொன் உடைமைகள், வெள்ளி உடைமைகள், வஸ்திரங்கள். தேர்ட் கொஸ்டின், காமனான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். நம் நாடு சுதந்திரம் பெற்றது எப்போது? ஆன்சர் 1947 ஆகஸ்ட் 15. ஃபோர்த்து கொஸ்டின், இந்த வாரம் ஜிக்கி நமக்கு கற்றுக் கொடுத்த லெசன் என்ன? ஆன்சர் மொபைல் அடிக்ட்லேருந்து விடுதலை ஆகிறத பற்றி கற்றுக் கொடுத்துச்சு. ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீசின் குமாரன் யார்? செகண்ட் கொஸ்டின், சவுல் எந்த மிருகத்தை தேடி திரிந்தான்? தேர்ட் கொஸ்டின், இஸ்ரவேலின் முதல் ராஜா யார்? அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணின தீர்க்கதரிசி யார்? ஃபோர்த்து கொஸ்டின், பிரிட்டிஷ் அரசால் மேரி ஸ்லேசருக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன? ஃபிஃப்த்து கொஸ்டின், மேரி ஸ்லேசரை ஜனங்கள் எவ்வாறு அழைத்தனர்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. கொஷின்ஸ் எல்லாம் செம்ம ஈஸியில் குட்டீஸ். சீக்கிரமாக எழுதி ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு சீக்கிரமாக சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரும் நம்ம ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போகிறோம். மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடும். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக அப்படியே கண்களை மூடி கை தட்டி ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஆய்ந்திடுமே. மீண்டும் சொல்லுங்க கையை தட்டி. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திட. கைகளை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடும். நல்ல கையை தட்டியாமே. அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக ஆய்ந்திடுமே. அருமேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜப வேளையில் ஒரு கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே,
அக்னி மழையாக பொழிந்திடும். நல்ல கையை தட்டி அக்னியாய் இறங்கிடுவே, அக்னி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆயிடுமே. நல்ல கையை தட்டியாமே அக்னியாய் இறங்கிடுவே, அக்னி நாவாக அமர்ந்திடுவே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. இன்னும் கையை தட்டியாமே அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக ஆய்ந்திடுமே. எல்லாரும் பப்பட் டான்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணோம்ல. ஆமா ஷர்மி. என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த பிளஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பிளஸ் ப்ரோக்ராமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஓகே குட்டீஸ், இதே மாதிரி சூப்பரான உங்களுக்கு பிளஸ் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் பிளஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்குது. ஸோ மறக்காம எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க குட்டீஸ். அவங்கள இதே மாதிரி சூப்பரான பிளஸ் ப்ரோக்ராம்ல நானும் ஷர்மி அக்காவும் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றோம். Until then, bye.